இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கும் சூரியனை போல் இருக்குமாம். நடுப்பகல் என்று சொல்லும் பொழுது மத்தியான வேளை. நம்ம சூரியன் அதிகாலை எழும்பி நடுப்பகல் வரைக்கும் வரும் பொழுது வெளிச்சம் ஏறிக்கொண்டே செல்லும். 12 மணிக்கு அப்புறம் வெளிச்சம் குறைஞ்சு கொண்டே சொல்லும் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், வெளிச்சம் என்பதை குறித்து தேவன் நம்மோடு கூட வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்கள் இரவு வேளையிலே நீங்கள் பைக் அல்லது கார்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீரென்று அந்த பைக்ல உள்ள லைட் எரியலைன்னா, அந்த இருட்டில் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ அவதிப்படுவோம், எவ்வளோ இடர்கள் படுவோம். அதே வேளையில் அந்த தெரு முழுவதும் வெளிச்சமாக இருக்கிறது. அந்த தெரு முழுவதுமாக மேற்கூறி போட்டு அலங்காரமான விளக்காக இருக்கும் பொழுது அவங்க பைக்கில் வெளிச்சம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு எந்த கவலையுமே இல்லை. அதே போல தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கிறதா? நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா? நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் நாம் இடர மாட்டோம். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும், கடன் பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் நாம் இடர மாட்டோம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்கள் எல்லா சிறையிருப்புகளையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக நமக்கு இருக்கும்படி நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். ஆமென்.